சோதரம் தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலைக்காக கர்த்தருக்கு நாம் அதிகமாக சோதரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீங்குகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வர முடியாத பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்த நாள் சிலாய்க்கத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோதரம் செலுத்துவோமாக. இந்த வருஷத்தின் முதலாவது பரிசுத்த ஆராதனையாக நாம் தேவசனத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அதற்காக நம்முடைய ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஏனென்றால் எத்தனையோ மனிதர்கள் கடந்த நாட்களை காண்டவர்கள் இந்த நாட்களில் இல்லை. ஆனால் தேவனாகி கருத்து நமக்கு ஜீவன் சுகபலான ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வர முடியாத பெரிய பாக்கியத்தை கருத்து நம்ம கொடுத்திருக்கிறார். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் விதமாக தேவ ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நவதமாக வாசிக்கிறோம். அது மனுஷர் பூமி மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது என்று சொல்லி இங்கே பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காண்பித்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி குமாரத்திகள் பிறந்த போது அந்த குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று கண்டு தேவபுத்திரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள், மனைவிமார்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இங்கே தேவ புத்திரர், தேவகுமாரர், மனுஷர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவகுமாரர்னா யாரு? அவங்களும் மனுஷர் தான். மனுஷர் என்று சொல்லப்படுவர்களும் மனுஷர்கள் தான். இங்கே 2 விதமான மனித ஜாதிகள் உருவாகிறதை பார்க்கிறோம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்துல ஆதாமை தேவனாகி கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆதாமுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி நாம் விதமாக வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும் பொழுது முதலாவது ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு வெளியே தோட்டத்துக்கு வெளியே போனார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். பிற்பாடு ஏவாள் ஆதாம் தன் புருஷ மனைவி அறிந்தான். ஏவாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவனால் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு காயின் என்று பெயரிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிற்பாடு குமாரனை பெற்று ஆபேல் என்று பெயரிட்டார்கள். அது விதமாக 2 குமாரர்கள் பிறந்தார்கள். பிறந்து அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன போது ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான் என்றும் காயின் விவசாயியாக காய்கறி பயிரிடுவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 பேருக்குமே ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தது. அதனால 2 பேருமே ஆண்டவருக்கு பலி செலுத்த கடந்து போனார்கள். ஆபேல் என்ன செய்தார் என்றால் தன்னிடத்தில் இருக்கிற மந்தையில தலையீற்றையும் நல்ல கொழுமையானதையும் தலையீற்றான ஆடுகளை தெரிந்து கொண்டு போனார். காயின் என்ன செய்தார் என்றால் தன்னிடத்தில் இருக்கிற காய்கறிகள், பழங்கள், கனிகள் எல்லாவற்றையும் அவர் கொண்டு போனார். ஆனால் 2க்குள்ள வித்தியாசம் என்னன்னா ஆபேல் கொழுமையானதையும் தலையீற்றையும் கொண்டு போனார். காயின் தன்னிடத்தில் இருந்த கனி வகைகளை கொண்டு போனார் என்று சொன்ன, அதாவது பழுதுற்றது, நல்ல தரமானது, முதல் தரம் அப்படி எல்லாம் சொல்லப்படல. இருக்கிறத அள்ளிட்டு போனார். இருக்கிறத அள்ளி கொண்டு ஆண்டுடைய சன்னியானத்தை கொண்டு வைக்கிறதுக்கு படைக்கிறதுக்கு போனார். அதுல சின்னது, பெருசு, சூம்புனது, சொத்தை எல்லாமே கலந்துதான் இருந்துச்சு. அது எதையுமே என்ன செய்யல, பிரிச்சுலாம் எடுக்கல. இருந்தது அப்படியே பறிச்சு அப்படியே கொண்டு போயிட்டார். ஆனா காயின் என்ன, அது ஆபேல் என்ன செய்தார் என்றால்
அவருடைய மந்தையில இருக்கிற தலையீற்று நல்ல முதல் தரமானதையும் தலையீற்றையும் அதுலயே தலையீற்றிலையும் நல்ல கொழுமையானதையும் பார்த்து எடுத்தார். ஆண்டவருக்கு வேணும், இப்படிதான் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு உற்சாகத்துல என்ன செஞ்சாரு, கொண்டு போனார். அந்த ஆண்டவர் அதாவது அதுக்கு முன்னாடி இப்படிதான் பழி செலுத்தணும்னு ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னாரோ இல்லையா அது நமக்கு தெரியல, வேதத்துல இல்ல, சொல்லப்படல. ஆனா அப்படி கொண்டு போனதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ஆபேல் மேல ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சு, ஒரு பாசம் வந்துருச்சு. பாருங்க, 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பசங்க நம்மகிட்ட 2 பசங்க இருக்கிறாங்கன்னா அந்த 2 பசங்கள்ல ஒரு பையன் அவன் வச்சிருக்கிறது எதுவுமே எனக்கு வேணும், நான் தரமாட்டேன், எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தன்னை வச்சுக்கிட்டான். இன்னொரு பையன் எல்லாருக்கும் இருந்தாங்க, அவங்க எல்லாம் தாராளமா கொடுக்கறத அவங்க எல்லாம் இது பண்றான். அப்ப யாருக்கு நமக்கு பிடிக்கும், தாராளமா கொடுக்குறான் இல்லையா, அந்த பையனை அதுக்காக கொடுக்காத பையனை பிடிக்காதுன்னு இல்லை, அவனை கொஞ்சம் ரசிப்போம். எவ்வளவு சேட்டை பண்றான், கொடுக்க மாட்டேங்கிறான், எவ்வளவு கொடுக்கணும்டா, கொடுத்துதான்டா அது பண்ணணும். அப்படி காயின் மேல ஆண்டவர் கோபம் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் அவனையும் பார்த்து ரசிச்சுட்டு இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க பார்ப்போம், பசங்க என்ன செய்யறாங்க பார்ப்போம்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பார்த்துக்கிட்டு இருந்ததுல இந்த ஆபேல் கொண்டு வந்ததை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ரொம்ப உள்ளமெல்லாம் பூரிச்சு போயிடுச்சு. இவ்வளவு நம்ம சொல்லவே இல்லை, அது பாரு நம்ம கொண்டு வர்றது முதல் தரமானது, கொழுமையானது, நல்லதா கொண்டு வரானே அப்படின்னு என்ன செஞ்சாரா, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தனே அங்கீகரித்து கொண்டார். காயின் கொண்டு வந்ததை பார்த்துட்டு முகம் சொல்லிச்சுட்டு சரி வச்சுட்டு போ, அதாவது கொண்டு வருவாங்க பிடிக்கலன்னு என்ன செய்ய மாட்டோம், அதுல வச்சுட்டு போங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி அவங்க கண்டுக்கல. அப்போதான் காயினுக்கு முகநாடி வேறுபட்டது, அவரு கோபம் வந்தது. ஏன் காணிக்க மட்டும் அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு ஏன் முகநாடி வேறுபடுது, ஏன் வேறுபடுது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம் செய்தால் வாசப்படியும், அதாவது தீமை செய்தால் பாவம் வாசப்படியும் படுத்திருக்கோம், நீ அவனை நினைச்சுவாய் ஆண்டு கொள்ளுவாய், அதனால நீ நன்மை செய், உனக்கு மேன்மை உண்டு. ஆபேல் நன்மை செய்தான், அதனால மேன்மையாக நான் அங்கீகரித்தேன் என்று சொல்லுகிறதை அது ஒருபாடு அவர் இருவரும் வயல்வெளியில இருந்தார்கள் என்றும், வயல்வெளியில் இருந்த போல என்ன செஞ்சார்கள், ஒத்து வாக்குவாதம் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க அது தெரியல. காயினுக்கு முதல்ல காயினை ஆபேல கொலை செய்யறாரு. ஆனா கொலை அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. தடியால் அடிச்சா செத்து போவான் அப்படிங்கிறது காயினுக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. கொலைங்கிறது முதல்ல அவங்களுக்கு தெரியாது. தடியால் அடிச்சா செத்துவான்னு தெரியாது. அவருக்கு ஒரு கோபம், ஏண்டா என் பழியை அங்கீகரிக்கல, உன் பழியை மட்டும் அங்கீகரிச்சுட்டாரு, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு 2 பேருக்குள்ள வாக்குவாதம் உண்டு. அதனால தடியை எடுத்து அடிச்சிட்டார். அடிச்ச உடனே அடிச்ச அடியில அவர் என்ன செஞ்சிட்டார், ஆபேல் செத்து போயிட்டார். அப்பதான் அடிச்சு போட்டுட்டு கோவத்துல எந்திரா அடுத்து கிடக்காம போற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போயிட்டார். ஆனா அவன் செத்து போயிட்டாங்கிறது தெரியாது. கர்த்தர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஆபேல நீ என்ன செஞ்ச, நான் ஒன்னும் செய்யலையே, சண்டை போட்டுக்கிட்டோம், அவன் படுத்துக்கிட்டான், நான் வந்துட்டேன், அவ்வளவுதான், நான் ஒன்னும் செய்யலையா, இல்ல அவன் உன் கையில இருந்து ரத்தத்தை வாங்கின பூமி இல்ல ரத்தத்தை, அந்த ரத்தம் பூமியில என்ன நோக்கி கூப்பிடுது, நீ அவனை என்ன செஞ்ச, அவனை நீ கொலை செஞ்சிட்டிய, நான் அப்படிலாம் ஒண்ணும் செய்யல, அவன் அங்கதான் படுத்து கிடப்பான், போய் பாருங்க, நீ என்ன செஞ்ச, அவனுக்கு என்ன நான் காவலாளியா, சும்மா அவனை போட்டு என்ன செய்ய, இந்த பிள்ளைகள் தகப்பங்கிட்ட கேட்பாங்களா, அவன் எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் காயின் ஆண்டவர்கிட்ட பேசினான். அப்பதான் ஆண்டவர் சொல்ல, நீ கொலை செய்து விட்டாய் என்று சொன்ன போதுதான் அதுக்கு பிற்பாடுதான் அடிச்சா செத்து போயிடுவானோ அப்படிங்கிறது தெரியும். அப்போ காயின் கொலை செய்யணும்னு செய்யல, கோபத்துல அடிச்சது. கோபத்துல அடிச்சதுனால என்னாச்சு, அது கொலையாக மாறிவிட்டது. அதனால ஆண்டவர் என்ன செய்யற, கோபப்பட்டு உன்னை விரட்டு, நீ இந்த தேசத்துல கூட ஓடிப்படா அப்படின்னு சொல்லி விரட்டும் போது தேவ சன்னிதானத்தை விட்டு விலகி ஓடு போகிறாரு. காயின் தேவ சன்னிதானத்தை விட்டு விலகி போறார். 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். கர்த்தர் காயினை விதமாக என்ன செய்யறார், அனுப்பி விடுகிறார். வாசிங்க 13வது வசனத்தை வாசிங்க. இன்று என்னை இந்த தேசத்துல இருந்தா தேவ சன்னிதானத்துல, அதாவது தேவனை ஆராதிக்கிற அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு இடத்துல இருந்தாங்க இல்லையா, அந்த பூமியில இருந்து இன்னொரு இடத்துக்கு நீ வெளியே ஓடு, அந்த இடத்த விட்டு
வெளியே போ. அதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமும் ஏவாளையும் வெளியே விரட்டினது போல இந்த ஆதாம் ஏவாள் ஒரு இடத்துல வந்து பயிர் செய்து வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு என்ன செய்யறாரு, பூமியில இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி வெளியே விரட்டுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அப்படி விரட்டும் பொழுது என்ன செய்யறாருன்னா, மேல நாம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதாவது 12ல இருந்து நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனையின் உனக்கு கொடாது. நீ பூமியில ஒரு இடத்துல இருக்க மாட்ட, நிலையேற்று ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருப்ப, அலைவரனா இருப்பாய் அப்படின்னு சாபம் போடுறாரு. எனக்கு ஈட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலும் துரைத்து விடுகிறேன். நான் உம்முடைய சமூகத்திலிருந்து விலகி மறைந்து ஒளிந்து பூமியில நிலையற்றனாய் இருப்பேனே என்று சொல்லி ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு தண்டனை கொடுத்தா நான் எங்க போவேன், என்ன செய்வேன், எனக்கு யார தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, வாசிங்க. என்னை கண்டுபிடிக்கிறவன் அலையுறான இருப்பேன், என்னை என்ன நான் தான் ஆபேல கொலை செஞ்சேன்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா, சப்போஸ் என் பிள்ளைகளுக்கு இல்லைன்னா என்ன, ஆபேலுக்கும் காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையில நிறைய பொம்பளை பிள்ளைகள் பிறந்திருக்கலாம். ஏன்னா காயின் கல்யாணம் முடிக்கிறார் இல்லையா, நிறைய பொம்பளை பிள்ளைகள் பிறந்திருக்கா. அதுல நமக்கு அதெல்லாம் சொல்லப்படலை. சில பேர் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஆண்கள் பிறந்திருக்கலாம், அதெல்லாம் சொல்லப்படலை. சிலருடைய பேர் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அப்படி பறக்கும் போது அந்த பிள்ளை அவங்க கல்யாணம் முடிச்சு இது பண்ணி, இல்ல அவங்க கூட வந்து சகோதரர்கள் வந்து நான் இப்படி செஞ்சுட்டேன்னு தெரிஞ்சு என்னை கொலை செஞ்சு போட்டுருவாங்களே, எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, நான் இப்போ குற்றவாளியா இருக்கிறேன்னு, என்னை கண்டுபிடிக்கும் கொலை செய்வானே என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு காயினை கண்டுபிடிக்கிற கொலை செய்யறவன் மேல் 7 பலி சுமருன்னு சொல்லி கர்த்தரை அனுப்பி விடுகிறார். அதை தொடர்ந்து நாம் கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவருடைய சந்ததியை குறித்து பார்க்கிறோம். காயினு என்ன செய்யறார், அவருடைய சந்ததி உருவாகிறது, அவருடைய சந்ததி எல்லாம் வருகிறது. அப்போ காயின் ஒரு கட்டத்துல கொலை செய்யப்படுகிறார். லாமேக்கு என்கிற ஒரு ஆளு கொலை செய்யப்படுகிறார். அந்த லாமேக்கு சொல்லுகிறார், ஆதாலே, அவருடைய மனைவி பேரு ஆதால் சில்லாள், கேளுங்க, எனக்கு தழுமுண்டா ஒரு மனிதனை கொலை செய்தேன், காயமுண்டா ஒரு மனிதனை நான் என்ன செய்தேன், கொன்று போட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வசனம் 23 வாசிங்க. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தலிமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். நான் காயினை தான் இவர் கொண்டு போட்டார். அதனாலதான் சொல்றாரு, காயினை கொன்னா பழி யார் மேல சுமரும், கொள்ளுகிறவனு 7 பழி சுமருன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதனாலதான் சொல்றாரு, காயினுக்காக 7 பழி சுமருமானால் அங்க கர்த்தர் சொன்னார், உன்னை கண்டுபிடிச்சு கொலை செய்யறவனு 7 பழி சுமருன்னு சொன்னாரு. இங்க இவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னாரு, தன்னை யாரா கொலை செய்ய 77 பழி சுமரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னன்னா அவருடைய பின் சன்னதிகள் அவர்களே எழுந்து அதை அழித்து போட்டார் என்றும் மறுபடியும் அவருடைய சந்ததிகள் தோன்றி வருகிறதை பார்க்கிறோம். இப்போ வசனம் 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த விதமாக தேசத்துல காயின் கல்யாணம் முடிச்சு அவருடைய பிள்ளைகள் விதமா சந்ததி வளர்ந்துகிட்டே இருக்குது. இவர்கள் யார் அப்படின்னா, இவர்கள் எங்க இருந்து போறாங்கன்னா, அவர் சொல்றாரு, நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி மறைந்து ஒளிந்து வாழ வேண்டியது இருக்கு. காரணம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி உங்கள் அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவி விடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ அக்கிரமங்களும் பாவங்களும் செய்தால் தேவனுக்கு விரோதமான பகையாளியாக மாறி விடுகிறோம். மறைந்து ஒளிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது காயினுக்கு உருவாயிற்று. இப்போ காயின் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது கர்த்தரை விட்டு தெய்வத்தை விட்டு தெய்வத்தினுடைய எந்த ஒரு வாசனையும் இல்லாதபடி இப்போ உலகத்துல உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சந்ததி எல்லாம் உலக பிரகாரமாக வாழ்கிறது. அவருடைய சந்ததி எல்லாம் எப்படி வாழ்கிறது, உலக பிரகாரமாக மனுஷர்களாக வாழ்கிறார்கள். தேவ புத்திரர்கள் அல்ல, தேவ குமாரர்கள்
அல்ல, இவர்கள் தேவனை அறிந்தவர்கள் அல்ல, தேவனை அறியாமலேயே உலகத்தோடு உலகமாக நல்ல புசிக்கோ குடிக்க ஆடம்பரமா ஆடை கொடுத்த ரொம்ப ஜாலியா இருக்க, ரொம்ப அதான் உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு காலத்துல என்ன செய்யறாங்க, மனுஷர்கள் பூமியில பெருக துவக்கி, அப்போ இவர்கள் பிள்ளைகளை பெற்று பெருக துவங்குறாங்க. நிறைய சந்ததிகள் உருவாகணும். நிறைய சந்ததிகள் உருவாகன பார்த்து இங்கே கடைசி வசனத்தை, இந்த அதிகாரம் கடைசி வசனத்துல 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சேர்த்து அதுக்கு பிறகு ரொம்ப, அதாவது ஆதாமுக்கு 130 வயதாகும் பொழுது சேத்து என்கிற ஒரு குமாரன் பிறக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 130 வருஷம் வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை தொழுது கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனா காயினுடைய சந்ததி என்ன செய்யல, தேவனை தொழுது கொள்ளவே இல்லை. வாசிங்க. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், வாசிங்க. அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதாவது 25ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவன் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். சேர்த்து வளர்ந்து பெரியவனாகி கல்யாணம் முடிச்ச பிற்பாடு அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை என்ன செஞ்சாங்க, மனுஷர்கள் கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பதான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகி வெளியே போனவர்கள் இப்போ சேத்துடைய குமாரன் பிறந்த பிற்பாடு கடவுளை தேடும்படியான ஒரு வழிக்கு அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். இப்போ கடவுளை தொழுது கொள்கிறார்கள். இப்போ பூமியில சேத்துடைய சன்னதி, காயினுடைய சன்னதி, 2 சந்ததி இருக்குது. 2 சந்ததிக்கு இடையில நிறைய ஆதாமுக்கு நிறைய பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பிறந்திருப்பாங்க. அவங்களோட பேர்லாம் வேதத்துல இல்லை. ஆனா அவங்க எல்லாருமே உலகத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் மனுஷர்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவ புத்திரர்கள், தேவகுமாரர்கள் என்று சொல்லுகிறவர்களே தேவனை தொழுது கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம். இப்ப நம்மளாம் யாரு, தேவனுடைய பிள்ளைகள். அவரு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனமா வாசிங்க. யோவான் 1:10-12. வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் யாருக்கு அதிகாரம் கொடுத்தார், விசுவாசிக்கிறவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசு ஏற்றுக்கொண்டவங்க நாமும் இயேசுநாதருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது நாம ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே என்ன சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு என்ன சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு. ரட்சிப்புனா என்ன, உலக பிரகாரமான பாவ வாழ்க்கையில இருந்து விடுதலை பெற்று வெளியே வருகிறது ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனை அறிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளருவது ரட்சிப்பாக இருக்கிறது. அதாவது கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம் என்று பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்து அவர்கள் தேவனை தொழுது கொண்டு இப்போ 2 சந்ததி பூமியில உருவாகிறது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, உலக பிரகாரமா இருக்கிற மனிதர்கள், காயினுடைய சந்ததிகள், பெரிய மனுஷர்கள் பூமியில பெருக தொடங்குகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பெருக தொடங்கின பொழுது அவர்களுடைய குமாரத்திகள் எப்படி இருந்தாங்க, ரொம்ப அழகாக சௌந்தரியமுள்ளவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கர்த்தருடைய பிள்ளைகளை விட உலக பிரகாரம் இருக்கிறவங்க சௌந்தரியமா இருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க, நல்லா வசதியா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆடம்பரம், ஆடை, அவங்களுடைய அலங்காரம் பார்த்தா என்ன செய்யுது, கவர்ச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. பார்த்த உடனே அங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பசங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே, கார்ல போறாங்க, பைக்ல போறான்,
ஃப்ளைட்ல போறான், வீடு வச்சிருக்கிறான், சொத்து வச்சிருக்கிறான், நல்லா ரொம்ப ஸ்டைலா இருக்கிறான், ரொம்ப அழகா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் அந்த பக்கம் மனம் மாறி அந்த பசங்களை இது பண்றதும், பசங்க பிள்ளைகளை போய் இது பண்றதும் இன்னைக்கு நாம் விதமாக பார்க்கிறோம். இது விதமான ஒரு விதமான கவர்ச்சி. இந்த கவர்ச்சி என்ன செய்யுதுன்னா இப்படி இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப அழகா அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது, ரொம்ப எல்லா விதமான ஆடம்பரங்களும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீட்டுல இருக்க நிறைய பேர் பிள்ளைகள் பசங்கள்லாம் நிறைய பேர் என்ன பெரிய ரொம்ப ஸ்டைல்லாம் பண்றாங்க, முடி வெட்டுறதுல இருந்து எல்லாத்துலயும் ஸ்டைல் பண்றாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது? சினிமாவுல பார்த்தோம்னா எல்லா விதமான காரியத்தையும் கற்றுக் கொடுத்துட்றாங்க. அதை பார்த்துட்டு இவங்க முடிய வெட்டுறது, விதமாக முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறது, ஒரு ட்ரெஸ் ஒரு விதமான ட்ரெஸ் போடுறது, எல்லாமே அதை பார்த்து என்ன செய்றாங்க, காப்பி அடிச்சு இவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா அதுல போகணும், அதை ரொம்ப விருப்பப்படுகிறதை பார்க்கிறோம். அதை போய் அதை லைக் பண்றது, அதை ரொம்ப ரசிக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்றது, இப்படி போகிற ஒரு காரியத்தின விதமாக பாரு. இதைத்தான் இது இப்போ இல்ல, அது நம்ம 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன செய்யறாங்களா, மனுஷர் பூமியிலே பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்தைகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமார்த்தைகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். பசங்கள்லாம் என்னதான் இது பண்ணாலும், எப்பா சபைக்குள்ள இருக்கணும், சத்தியத்துல இருக்கணும், நம்ம சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, வேலைக்கெல்லாம் போறீங்க, அங்க யாரையாவது என்ன செஞ்சிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது, இப்ப கர்த்தருக்குள்ள இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், சன்னதியில பரிசுத்தமா இருக்கணும், இப்படி இருக்கணும். சில பசங்க என்ன செய்றாங்க, இவருக்கு ஒரு வேலையே இல்லப்பா, இவரு தான் லேலியா தோத்துறான் முழங்கால் போடுறாரு. என்னைக்காவது வாழ்க்கையில விடியல் பறந்திருக்கா? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தோத்திரம் சொல்றாரு, அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் வல்லேலியா சொல்றாரு. ஆனா இவரு அழுக்கு சட்டை கூட வெள்ளையானது இல்ல. என்ன சொல்றது, அழுக்கு சட்டை கூட வெள்ளையானது இல்ல. இவரு முழங்கால் தேஞ்சதுதான் மிச்சம். இவரு என்ன கிடைச்சது? இவர் பேச்செல்லாம் கேட்டா எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவான், ஏய் உங்க அப்பா பேச்செல்லாம் கேட்டணும், உங்க அப்பா மாதிரி நீ பரதேசியா தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், சொந்தக்காரன் சொல்லுவான், உங்க அப்பா பேச்ச கேட்டோன்னா உங்க அப்பா மாதிரியே அலியலின்னு இப்படி எனக்கு சாமியாரா போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க சொல்லுவான். அப்ப எல்லாம் ஆமா நம்ம ஏன் வெளியே இருக்கிறவங்க அழகா இருக்கிறாங்க, வெளியே இருக்க எப்படி இருக்காங்க, சௌந்தரியம் நல்லா இருக்கிறாங்க, பணம் நிறைய பணம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, ஆடம்பர வாழ்க்கை இருக்குது, ரொம்ப கவர்ச்சிகரமான எல்லா காரியங்களும் இருக்குது, பார்க்கறதுக்கு ஆள் அட்ராக்ஷனா இருக்கிறாங்க. அப்போ சொல்றான், சொந்தக்காரன் சொல்லுவான், டேய் நீ நல்லா படிச்சுக்கடா, கொஞ்சம் யோசிச்சு, நல்ல வசதியான வீட்டு பிள்ளை, ஒரே பிள்ளையாண்டா, வசதி பிள்ளை, அவங்க நீ போனா வீட்டோட வச்சுக்கோங்கடா, உன் வீட்டுல கஞ்சிக்கு கூட வழி இல்லடா, நீ அங்க போனா இது பண்ணிக்கலாம், அங்க இருந்துக்கலாம், வச்சுக்கலாம். அவன் பாக்குறான், அப்பா அம்மா கூட இருந்துட்டு அவங்களையும் கூப்பிட்டு மாரடிச்சுக்கிட்டு எதுக்குடா அந்த வம்பு, நம்ம அப்படியே போய் செட்டில் ஆயிடலாமே. யார் யோசிக்கிறது? தேவபுத்திரர். யார் யோசிக்கிறது? தேவ பிள்ளைகள் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போய் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போ பெண்களை தெரிந்து கொண்ட பிற்பாடு இப்போ 2 விதமான கலெக்ஷன், ரெண்டும் கலக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா மிக்சிங் உண்டாகும். இது என்ன ஆகுதுன்னா, அப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை தெய்வீக அறிவும் இருக்காது, தெய்வீக அறிவுலையும் கொஞ்சம் இருக்கும், உலக அறிவுலையும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து கலந்து அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த குழந்தை எப்படி பிறந்துச்சா, அடுத்த வசனங்களை வாசிங்க. 3ஆம் வசனம், ஆஹ் 4வது வசனம், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். இங்கு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதுனால, அந்த ராட்சசர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவகுமார்கள் மனுஷ குமாரர்களோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது மனுஷ குமாரத்திகள் தேவகுமாரர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது, இவர்களும் பூர்வ காலத்தில் பேர் பெற்ற மனுஷர். அதாவது அங்க மேல ஒரு அண்டர்லைன் பண்ணி இருக்குது, என்ன தெரியுமா, அந்நாட்களிலே பூமியிலே யார் இருந்தா, ராட்சசர்கள் இருந்தார்கள். ராட்சசர்கள் எப்படின்னா பயங்கர பராக்கிரமசாலிகள்,
அதிக புத்தி கூர்மை உள்ளவர்கள், எதையும் செய்ய பலவான்களா இருப்பார்கள். அவருடைய உடல் வளர்ச்சியும் அபரிதமா இருக்கும். அப்போ அதே மாதிரி இந்த புத்திரர்களுக்கும் இந்த மனுஷ குமார்த்திகளுக்கும் பிறந்த குழந்தை எப்படி இருக்குதா? ரொம்ப அதி புத்திசாலியா இருக்குதா. எந்த கேள்வி கேட்டாலும் பதில், உலக பிரகாரமான கேள்வி கேட்டாலும் பதில், தெய்வீக காரியங்களை குறித்து கேட்டாலும் பதில், எதை குறித்தும் கேளு, நான் பதில் சொல்லுவேன். அதி புத்திசாலியா இருக்குது. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்தியோடு கூடுகிறார். இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வ காலத்துல பேர் பெற்ற மனுஷர்களாக, ரொம்ப பேர் வாங்கின புத்திசாலிகளான பேர் பெற்ற மனுஷர்களாக, பலவான்களாக, ராட்சசர்களை போல பலவான்களாக இருந்தார்கள். ராட்சசர்களை போல பலவான்களா இருந்தார்கள், பேர் பெற்றிருந்தார்கள், ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தாங்க. ஆனால் தெய்வீக அறிவு கொஞ்சம் கொஞ்சமா விலகி, தெய்வீகத்தை விட்டு விலகி விட்டார்கள். இப்போ ஒரு மிக்சடு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வாங்க. ஒரு இடத்துல சினிமா நடிகர் ஒருத்தர் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லி சாட்சி சொல்லிட்டு இருந்திருக்கிறார். சாட்சி சொன்னாராம். சாட்சி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி பயங்கரமா பேசிட்டு அப்புறம் மேடையில கொஞ்ச நேரம் அவரை ஆளை காணும். இப்போ நம்ம சர்ச்சில் ஆட்கள் அந்த பக்கமா அப்படியே சும்மா அப்படின்னு கீழே நின்று கேட்டுக்கிட்டு அப்படியே இந்த பக்கமா அப்படி போயிருக்காங்க. அங்க ஒருத்தர் கப்புன்னு போய விட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு திரும்பினா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சினிமா நடிகர் சாட்சி சொன்னாரு, அவரு கீழே இருந்து போய விட்டுருந்தாரு. கூப்பிட்டு கேட்டுக்காரு, என்ன ஏன் மேலதான் நின்று ஏசு என்னை ரசித்தார், நான் உலக பிரகாரமா அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஏசு என்னை ரசித்தார், என்னை பாவத்தின் விடுதலை ஆக்கினார், நான் ஏசு ஏற்றுக்கொண்டு சொல்லி சாட்சி சொன்னீங்க, இப்ப இங்க கீழே வந்துட்டு அது அங்க இது இங்க அப்படின்னா, அது அங்க இது இங்க. இப்படித்தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். கார் இருக்குங்கிறதுக்காக 2 கார்ல கால் வச்சு போக முடியுமா? கார் இருக்கு, எனக்கு 2 கார் இருக்குது, எனக்கு 5 கார் இருக்கவங்க 5 கார்லயும் போக முடியுமா ஒரே நேரத்துல? ஒண்ணு ஏதாவது ஒண்ணு இல்லாத ஏறி போக முடியும். அப்போ நிறைய பேர் என்னன்னா, உலக பிரகாரமான காரியங்கள்லையும் அங்கேயும் அவங்களையும் அதையும் விட்டு விடக்கூடாது, உலகத்தையும் விடக்கூடாது, கடவுளையும் விட்டுறக்கூடாது. அப்போ அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருவனை சிநேகிப்பான் இல்லைன்னா வெறுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருத்தனை வெறுக்கணும், ஒருத்தனை பற்றி கொள்ளணும். அப்போ ஒண்ணு கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து பரிசுத்த சந்நிதியாக இருக்கணும், இல்ல உலக பிரகாரமா போயிடணும். 2 கட்டால இருக்கிறவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமான வாழ்க்கையாக இருக்கு. 2 கட்டால இருக்கிறவங்க நிலை ரொம்ப பரிதாபமான நிலை. என்னடா இங்கேயும் போக முடியாது அங்கேயும் முடியாது. இந்த மண்வெளி பாம்பு இருக்கு இல்லையா, சில பாம்புக்கு 2 தலை இருக்கும், ஒரு சில பாம்புக்கு ஒரு தலை இருக்கும். மண்வெளி பாம்பு சில பாம்புக்கு 2 தலை இருக்கும். இந்த 2 தலை பாம்பு என்ன செய்யும் தெரியுமா? இந்த பக்கம் அந்த இழுத்தா இந்த பக்கம் இழுக்கு, இழுத்தா இந்த பக்கம் இழுக்கு, 2 பக்கமும் இழுத்துக்கிட்டு நகர முடியாம கடைசியில ஏதாவது ஒரு பக்கத்துல நுழைஞ்சி அப்புறம் மனுஷர்கிட்ட மாட்டி இல்லை யார்ட்டையாவது மாட்டி உயிரை போட்டுரும். இது மாதிரி இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, 2 பக்கமும் தலையிடுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் விதமாக கொரிந்தியர் சபையிலே அவர் சொல்லும் பொழுது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? விதமாக எலியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றார்.
2 நனங்களால் குந்தி குந்தி நடக்குது ஏன்? ஏறு 2 நனங்களால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து அதன் மேல் ஆசையும் மோகமும் கொண்டு அதை பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து போகிறதை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை விதமாக வாசிக்கும் பொழுது தேவபுத்திரர்கள் தேவனை சன்னதிகள் வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் உலக பிரகார பெண்களை பார்க்கும்போது ரொம்ப இவர்களுடைய பெண்களை விட உலக பிரகாரமான பெண்கள் ரொம்ப அழகாக கவர்ச்சிகரமான உடைகள், அலங்காரமான அவருடைய சிகைகள், அவருடைய நடை பார்த்தோன்னே ஒரு மேக்கப் அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப அட்ராக்ஷன் அப்படியே இழுத்து போகும். நான் ரசிக்கப்பட்ட புதுசுல ஒருத்தர் இன்னும் ஒரு வேலைக்கு ஒருத்தர் கூட வேலைக்கு போது அவரு சொன்னார், அவர் சின்ன சாட்சி சொன்னார். அவரு என்ன, தம்பி நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்ப்பா, சர்ச்சுக்கெல்லாம் போனேன். ஏன்னா இப்பயான சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேங்குது, நீ வாங்கினேன் சர்ச்சுக்கு வாங்கினேன். நானும் அப்போதான் புதுசு, சின்ன வயசு, ஆனா ரொம்ப 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 உற்சாகமா வாங்கியார். இப்போ வாங்கினேன் சர்ச்சுக்கு வாங்கினேன். இல்லப்பா, நானு சர்ச்சுக்கெல்லாம் போவேன், நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கெல்லாம் போவேன், ரொம்ப ஆசையா உன்னோட ரொம்ப அதா இருந்தேன். அப்புறம் வீட்டுல இந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. சரி அதனால என்ன அக்காவும் சேர்த்து கூட்டி வர வேண்டியதானே. தம்பி அது ஒத்து வராதுப்பா, தவளைக்கும் எலிக்கும் கைத்தை கட்டி விட்டுட்டா தவளை எங்க இழுக்கும்? தண்ணியை பார்த்தா இழுத்துரும். தவளை தண்ணியிலையும் வாழும் நிலத்துலயும் வாழாது ஒரு பக்கம், ஆனா தண்ணியை பார்த்தாலும் தவளைக்கு என்ன செஞ்சு கொண்டாட்டம் ஆயிரும். தவளையே தண்ணிக்கு இழுக்கும், எலி என்ன பண்ணும்? கரைக்கு இழுக்கும். ரெண்டும் சேர்ந்து இழுத்து இழுத்து ரெண்டும் கட்டாலும் நிலைக்கு வந்துடும். அதனால நான் என்ன பண்ணேன், பார்த்தேன், கட்டி வச்சுட்டாங்க. சரி நானும் அந்த பக்கம் போயிட்டேன். இவரு தண்ணியில போயிட்டார், தவளை தண்ணியில இழுத்துட்டு போயிடுச்சு, செத்து போயிட்டார். என்னுடைய ஆத்மா செத்து போயிடுச்சு. அப்போ என்னன்னா அந்த கவர்ச்சி, அந்த மோகம், உலக பிரகாரமான காரியம் அது ஈர்க்கிறதாக இருக்கிறது. ஒரு இடத்துல நம்ம மாதேஸ்வரர், நம்ம சின்ன பையன் நினைக்கிறேன், ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து ரொம்ப சின்ன பையன் உட்காந்து, அப்பா அம்மா அறுப்பு அறுக்கிற களத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. நான் உட்கார்ந்து அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க ஒரு பாம்பு சுருண்டு படுத்து கிடந்துச்சு. அத பாம்பு சுருண்டு படுத்து அப்படியே படுத்துட்டு அப்படி தலையை மட்டும் அப்படியே வச்சுட்டு கண் மட்டும் ஊட்டிக்கிட்டே இருந்துச்சு. அங்க குருவி அது அப்படி மெதுவா இற புறக்கம் வந்தது. இந்த பாம்புடைய கண்ணை பார்த்ததும் அப்படியே கிட்ட கிட்ட போகுது, கிட்ட போகுது திரும்ப போகுது, கிட்ட போகுது திரும்ப போகுது. அதோ இற நினைச்சு போகுது. ஒரு கட்டத்துல அது கிட்ட போய் அதை கிட்ட போகும்போது அது வரைக்கும் அமைதியா படுத்து கிடந்த பாம்பு ஒரு நிமிஷத்துல கண் முழிச்சு மூடுறதுக்குள்ள டக்குன்னு பிடிச்சிருச்சுப்பா. அதாகி போச்சு, ஐயோ பாம்பு பாம்பு. அப்போ என்னன்னா இப்படித்தான் உலக சாசு அவனுடைய ஆட்களை வச்சு அமைதியா அழகா ரொம்ப நல்ல வாழ்க்கை, ரொம்ப சாந்தமா சாஃப்டா இருக்கிற மாதிரி அப்படியே கண்ணை மட்டும் உருட்டி கவர்ச்சியா டக்குன்னு பிடிக்கும் போதுதான், பிடிச்சு ஒழுங்கும் போதுதான் தெரியும், ஐயோ மாட்டிக்கிட்டோமே, இனி தப்பிக்க முடியாது, ஏன்னா வரவேலை என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. போல மனிதர்கள் பிசாசுடைய அடிமையாக்க மாற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் உலக பிரகாரம் போய் அதுல சிக்கி கொண்டால் என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்லி அங்க போய் பெண்களை எடுத்து கல்யாணம் முடிச்சு வேணாம்ப்பா விட்டுருப்பா, அவளை விட்டு உனக்கு வேண்டாம், எப்படி விட முடியும், ரொம்ப அன்பா இருக்கிறாள, நீங்க ஒரு பொண்ணை கட்டி வச்சா கூட இவ்வளவு அன்பா இருக்க மாட்டாளே, அவன் சொல்ற எனக்கா உயிரையே கொடுப்பேன்னு சொல்றா, எனக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்றா அப்படின்னு சொன்ன. அதெல்லாம் சும்மா உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா உயிரை எடுத்துட்டு போயிடும். இது இப்ப மாத்திரம் இல்ல, ஆதி காலத்துல இருந்து எந்த விதமான காரியங்கள் நடந்து கொண்டே வந்தது.
இப்போ இந்த சந்ததி இரண்டு சந்ததியும் ஒன்றா சேர்ந்து கலப்பு காரியங்கள் உண்டான பொழுது என்ன ஆச்சுன்னா பூமியில அக்கிரமங்கள் பெருகினது என்று சொல்லி நாம் விதமாக வாசிக்கிறோம். வாசிங்க வசனம் 5. மனுஷனுடைய அக்கிரமம் ம். பூமியிலே பெருகினது என்றும் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்துக்கு நினைவுகளின் தோற்றம் எல்லாம் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு பொல்லாததா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது என்ன செய்யறாரு? அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது கண்டு கர்த்தர் கண்டு என்ன செய்யறார்? நான் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் என்ன செஞ்சாரா? மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நான் அதுக்காக அந்த ஒரு தேவபுத்திர சந்ததியில் இல்லாமல் போகல, இருந்துச்சு. அதுல ஒரே ஒருவர் மாத்திரம் நீதிமானாக இருந்தார். அதுல ஒரே ஒருவரை பார்த்த பொழுது அவர் மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருந்தார். கர்த்தர் சொல்லார், உன்னை இந்த பூமியிலே எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். வசனம் 8 வாசிங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை தயவு கிடைத்தது. காரணம், நோவா மாத்திரம் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அந்த மனுஷகுமார்த்திகளை பாராமல், அவர்களோடு சம்பந்தம் கலக்காமல், அவர்களுடைய எந்த காரியங்களும் கலந்து கொள்ளாமல் இவர் தனித்திருந்தார். நோவா தனித்து இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நோவா அப்படி தனித்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அந்த நாட்களில் இருந்த மனிதர்களுக்குள்ளே அவர் விதமாக தெய்வீகத்தை காண்பித்து தேவனோடு ஐக்கியப்பட்ட தேவனுக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே அந்த நாட்களே மனிதர்கள் பாவத்தெல்லாம் தாராளமாக செய்து கொண்டிருந்தார்கள். தண்ணீரை குடிப்பது போல பாவத்தை தாராளமாக செய்து இந்த நாட்களும் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. அரசாங்கமே, நீதிமன்றமே சட்டம் போட்டு அரசாங்கமே நாடுகள் என்ன செய்யுது? அதை ஏற்றுக்கொள்கிறது. ஓரின சேர்க்கையெல்லாம் சட்டம் போட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்விதமாக தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை எல்லாம் சட்டம் போட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படித்தான் அந்த நாட்களும் இருந்தது. இப்படிப்பட்ட மனிதர்களோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் அநேக கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அங்கே போய் சம்பந்தம் வைத்து அவர்களும் கலந்து தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து, தங்களுடைய மேன்மையை இழந்து, தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்தபடினாலே அவர்கள் வரப்போற அழிவிலிருந்து காக்க முடியாதவர்களாக போய்விட்டார்கள். அடுத்து வரப்போற அழிவு என்ன இருந்தது? தேவன் பூமியை அழிக்க சுத்தம் கொண்டார். இப்படி எல்லாரும் தேவனை விட்டு வழி விலகி அதுமாக மிகவும் துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருந்தபடினாலே, தேவனை விட்டு விலகி போனபடினா, தேவ புத்திரர் என்று சொல்லப்படுகிறவர்களும் தேவனை விட்டு விலகி தேவனை ஆராதிக்காமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தபடினாலே தேவனுக்கு கோபம் உண்டாகி பூமியை ஜலத்தினால் அழிப்பதற்கு அவர் சுத்தம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது என்ன செய்கிறார்? சரி, எல்லாரையும் அழிக்கலாமா என்று சொல்லி பார்த்த பொழுது நோவா மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருந்தார். நோவாவுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லல, நோவா மாத்திரம். நோவா தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருந்தபடினாலே நோவா அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சார்? கர்த்தரை குறித்து போதித்திருப்பார். அதுல 3 பேரும் ஒழுக்கமான ஆளுதானா அப்படின்னா கிடையாது. காம் அதாவது எதிர்மறையான ஆளா இருந்தார். அதனால்தான் கானான் காமுடைய மகன் கானான் சபிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சபிக்கப்பட்ட சந்ததிகள் தான் எத்தியோப்பியர்கள், கருப்பர்கள். நம்மெல்லாம் அந்த சந்ததி, காமுடைய சந்ததி தான். நம்மெல்லாம் யாரு? காமுடைய சந்ததி தான். அதனாலதான் இந்தியாவை யாப்பேத்தும் சேம் சந்ததிகளும் சேர்ந்து இந்தியாவை 3% இருந்தாலும் ஆளுங்க செய்யறாங்க.
காமுடைய சந்ததி அடிமையா இருக்கிறோம். ஏன்னா வேதத்துல அப்படித்தான் நோவா காமுக்கு சாபத்தை கொடுக்கிறார். அவங்க 3% தானே பார்க்க, அவங்க எப்படி ஆளுங்க செய்யறாங்க. அது நோவா போட்ட சாபம், காமு செய்த தவறு. அதனால போராடிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, ஆதியிலேயே நம்முடைய முற்பிதாக்கள் செய்த தவறு நிமித்தம் நமக்கு பரம்பரையாக தண்டனை உண்டாகி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட நம்மை மீட்கும்படியாக இறைவனாகிய இயேசு இந்த உலகத்துல கடந்து வந்து நமக்கு அவர் இலவசமான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை நோக்கி நாம் பாராதபடி நாம் கர்த்தரையே நோக்க வேண்டும். நம்முடைய பார்வை எங்க இருக்க வேண்டும்? கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு நோக்கி உங்கள் என்ன செய்யணுமா? பொறுமையோட ஓடணுமா? யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். பிலிப்பியர் புஸ்தகத்திலே பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், லக்கு நோக்கி ஓடு. எனக்கு ஒரு லக்கு இருக்கிறது. அது என்ன லக்குன்னா, நான் எப்படியாவது உயிர்த்தெழுதலே பங்கடைய வேண்டும். அதான் லக்கு. உயிர்த்தெழுதல்ல பங்கடைய வேண்டும், அதுதான் என்னுடைய லக்கு. அதை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்கிறார். எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி திரிகிற பாவத்தை விட்டு தள்ளி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். பக்கம் 309. ஆகையால் மேகமோட எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவோம். இயேசுவை நோக்கி நமக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதுல நாம் என்ன செய்ய வேண்டுமா? பொறுமையோட ஓடணும், நிதானமாக ஓட வேண்டும். கொரிந்தியர்ல சொல்லும் பொழுது, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆகிய ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம் என்று சொல்லி கொரிந்தியர்ல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனால நாம் விதமாக ஒரு ஓட்டத்துல இருக்கிறோம். அந்த ஓட்டம் எப்படிப்பட்டது? கவனம் சதறக்கூடாது, கவனமாக ஓடணும். எங்கேயாவது கவனம் சதறிச்சுன்னா பந்தயத்தை இழந்துருவோம். நாம் உன்னதத்தை நோக்கி ஓடி கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தி நாம் மகிமை மேல் மகிமையடைந்து மறுவப்பட்டு பரலோகத்தை நோக்கி நாம் ஓடி கொண்டு இருக்கிறோம். மறுவம் அடைய வேண்டும், மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும். அப்படி என்றால் அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற வாழ்க்கை விதமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவ வாசனை நம்ம இடத்துல வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாமே இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுமே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பக்கத்தில் வீட்டிற்கும் இடத்துள்ள மேலான நிலையை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா? நான் இயேசு ஏற்றுக்கொண்டே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வீர்களானால், கிறிஸ்து இயேசுவில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். உங்களுக்கு சிந்தை அப்படி இருக்க வேண்டும். வாசிங்க. பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலான நோக்கமுடையவர்களாக இருங்கள். அற்பமா காணப்படுகிற காரியங்களுக்காக சண்டை போட்டு அனுதினமும் பல விதமான காரியங்களை யோசிச்சு சிந்திச்சு உங்களுடைய ஆத்துமாவை வீணாக கெடுத்துக் கொள்ள வேண்டாம். அதனாலதான் இயேசுநாதர் சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்காக என்னத்தை கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதனால நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரலோகத்தை அடைய வேண்டுமானால் நாம் தெய்வீக நோக்கமுடையவர்களாக காணப்பட வேண்டும். மனுஷகுமாரத்திகள் பூமியில பிறக்க தொடங்கி பெருகின பொழுது அவர்கள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்களை கண்டு தேவபுத்திரர்கள் அவர்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே
ஒரு தேவ சன்னதி அழிக்கப்பட்டது. இது நிமித்தம் என்னாச்சுன்னா, கலப்பு உண்டானதுனால தேவ கோபம் பற்றி எரிந்தது. தேவன் பூமியை ஜலத்தினால் அழித்தார். நோவாவை ஒரு குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றினார். அதற்கு பிற்பாடு அந்த நோவாவுடைய பிள்ளைகளிலிருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு பூமியில இருக்கிற எல்லாருமே. அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நோக்கம் என்ன எல்லாம் நாம் தெய்வீகத்தை, நம்முடைய நோக்கம் எல்லாம் மேலானவர்களாக இருக்க வேண்டும். பூமிக்குரியர்கள் அல்ல, மேலானவர்களை வேண்டும். நாம் மேலான தேவனையே நோக்கி நாம் பார்க்க வேண்டும். பிலிப்பியர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த பவுல் விதமாக சொல்லும் பொழுது சொல்கிறார், என்னுடைய லக்கு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் நான் தேறினான் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்ட அதை பிடித்துக்கும்படி அதை என்ன செய்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். என்னுடைய லக்கு எங்க இருக்கிறது? நான் கிறிஸ்து இயேசுக்குள் என்னத்துக்காக எப்படியாயினும் நான் உயிரோடு எழுந்துவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் விட்டேன், எல்லாவற்றையும் நஷ்டமின்றி விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வாசிங்க 10, 11, 12 பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள் உள்ளாகி எப்படியாயினும் நாம் மருத்துவரின் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக எப்படியாயினும் நான் மரித்தோரும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் லாபமா இருந்த எல்லாவற்றையும், அதாவது சுய காரியங்கள், எனக்கு இது எனக்கு வேணும் அப்படிங்க எல்லாவற்றையும் சுயநலம் இல்லாமல் தெய்வீக சிந்தையோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். வாசிங்க அடுத்த வசனம். நான் அடைந்துட்டேன், எப்படியாவது அதனை அடைஞ்சிட்டேன், இயேசு மேசியாவை தெரிந்து கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அடைந்துட்டேன், இப்ப எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் போதும் அப்படிங்கிறது இல்லாமல் கிறிஸ்து இயேசு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரர், அதை நான் பிடித்துக் கொண்டேன் நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், நடந்து போன எந்த காரியத்தை மனதில் வைப்பதில்லை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக தேவன் வைத்திருக்கிற லக்கு நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து. இது ஒரு அருமையான ஒரு சத்தியம். என்னன்னா, பின்னானவைகளை மறந்து நடந்து போன காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதாவது மன்னிக்கிற தன்மை, மன்னிச்சிடணும். யாராவது ஏதாவது நமக்கு பண்ணிட்டாங்கன்னா அதை என்ன செய்யக்கூடாது, அதை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கு அப்படின்னு அப்படிலாம் இல்லை, மறந்து மன்னிச்சு விட்டுட்டோம்னா, ஒரு தேவ மனிதர் சொல்றார், நீ மறந்து மன்னிச்சு விட்டுரு, உனக்கு வியாதி இல்லை. அவரு எனக்கு ரொம்ப நிறைய செஞ்சாங்க, நான் எதுக்காக நினைச்சுக்கிட்டு இருக்கணும், நான் அதை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு வியாதி, நான் அதை விட்டுருது. நான் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும்னா நான் அதை மன்னிச்சிடுறேன். அப்போ மன்னிக்கிற சுபாவம் உருவாகும் போது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சரீரத்துல காணப்படும் எல்லா பலவீனங்களும் மாறும் என்று சொல்றேன். அதனாலதான் சொல்றார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை. எனக்கு முன்னாடி யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அந்த இயேசு நோக்கி அழைக்கப்பட்ட அழைப்பில் லக்கு நோக்கி எனக்கு ஒரு லக்கு இருக்கிறது. என்ன லக்குன்னா, மரித்தோரும் உயிரோடு வந்து நான் பரலோகத்துக்கு போக வேண்டும், அதை நான் நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால்தான் எபிரேயருக்கு அவர் எழுதும் பொழுது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்துல பொறுமையோட ஓடக்கணும், பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரசத்தை ஆவியானவர் இங்க சொல்லுகிறதை நாம் விதமாக வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து இருக்கிறோம். உலகத்தை நோக்கி பார்க்க கூடாது, உலகத்தோடு ஐக்கியம் வைத்திருக்க கூடாது. அது இயேசுவை, அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அந்த ரட்சிப்பின்
நிறைவு பூரணப்படும்படி பூரணத்துவத்தை நோக்கி போக வேண்டுமே தவிர பின்னோக்கி போகிற தன்மைகள் இருக்கக்கூடாது. ஐயோ, எகிப்துல இருந்த பொழுது கும்பட்டிக்காயில பறிச்சு சாப்பிட்டோம், கீரை சாப்பிட்டோம். அதே எகிப்துல இருந்த பொழுது சவக்கால் அடிச்சாங்க, நேரம் தவறாம வேலைக்கு கூப்பிட்டாங்க, தூக்கம் இல்ல, அடிமையா அதெல்லாம் மறந்துட்டு விடுதலையாகி சுதந்திரமா நடந்து வரும் பொழுது வனாந்திரத்துல தண்ணி இல்லையா, சில நேரங்களில் தண்ணி இல்லாம போச்சு, சில நேரங்களில் பட்னி பசி இதாயிடுச்சு. அப்பவும் புலம்புறாங்க. நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொண்ட வந்த பிற்பாடு கொஞ்சம் கஷ்டம், நஷ்டம், துன்பங்கள், துயரங்கள், சரியான வேலை கிடைக்கல, பிள்ளைகள் எல்லாம் பட்னி பசிமா கிடக்குறோம், என்ன பண்றது, ஐயா ஒழித்துக்கு வந்துட்டோம். ஒழித்துக்கு வந்தவங்களுக்கு பாடு இப்படிதான் இருக்கும். பட்னி பசியில நிறைய அனுபவிக்கலாம். அப்போ இப்படிலாம் இருக்கும்போது ஐயோ இப்படிலாம் இருக்க, நம்ம உலக பிரகாரமா வேலை செஞ்சுட்டு நல்லா இருந்தா எப்படி இருந்திருக்கும். பின்னாடுகளை திரும்பி பார்க்கிறது, திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது இப்படிப்பட்ட அத மறுபடியும் பின்னிட்டு பார்க்கிறது. கர்த்தர் என்ன சொன்னாரு? லோத்து அவரு குடும்பத்தை மாத்தி என்ன சொன்னாரு? பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. எங்க ஓடிப்போம்? எங்க ஓடி போச்சுன்னார்? எங்க ஓடி போச்சுன்னாரு? மலைக்கு ஓடிப்போன்னு கேட்டார். எங்க ஓடி போச்சுன்னாரு? மலைக்கு ஓடிப்போ. இந்த சமபூமியில எங்க நில்லாதே, பின்னிட்டு பாராதே, மலைக்கு ஓடிப்போ. இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா லோத்து என்ன சொன்னாரு? ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுத்தாரு. அப்படி இல்லை ஆண்டவரே, அப்படி இல்லை ஆண்டவரே, எனக்கு வயசாயிடுச்சு, மலையில போய் ஏறி இறங்கி நான் என்ன பண்ண போறேன்? இந்த சோவார் ஊர், நீ சோவாருக்கு போனதுனால சோவாரா போயிட்ட. அந்த சோவாரையும் கத்தர் அழிக்கணும் தானே திட்டம் வச்சிருந்தாரு. சோவாருக்கு போனதுனால சோவாரிகளா போய் அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் மலைக்கு தான் போக வேண்டியதாகி போச்சு. அதனால அவருடைய சந்ததி சபிக்கப்பட்டு போச்சு. லோத்து நீதிமான் தான், அவருடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி. எத்தனை தலைமுறைக்கு வரக்கூடாதுன்னு? 10 தலைமுறைக்கு வரக்கூடாதுன்னா, தலைமுறைக்கு வரக்கூடாதுன்னு கத்த சொல்லி வச்சிருந்தார். ஆனாலும் அங்கேயும் இருந்து சில பெண்களை கத்தர் கொண்டு வந்தார். ஒரு ஊத்துல அங்கிருந்து வந்தவங்க தான். அப்போ அதாவது நோவா என்னதான் தன்னுடைய பேரன சந்ததியை சபிச்சாலும் இயேசு நம்ம மேலேயும் அனுபவிச்சு நமக்கும் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றி அவருடைய சன்னிதானத்துல கொண்டு வந்திருக்கிறார். நம்மளாம் காம் சந்ததி உள்ளதான். அப்போ அங்கு நம்மளை ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபிக்கப்பட்டவர்களாக தூரமா விளக்கப்பட்டவர்களாக இருந்த நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவ சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம். மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்கலாமா? பண்டி குளிப்பாட்டி வச்சிருந்தாலும் மறுபடியும் சேத்துல உருண்டு புரண்டது போல மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? பாவத்தை போய் பார்க்க கூடாது. ஆடு மாதிரி இருக்கணும். வெள்ளாடு செம்மறி அந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுவோம்னா, என்னதான் இருந்தாலும் தண்ணியில கால் போடாம போன்னு பார்க்கும். தண்ணியை பார்த்தா நம்ம துள்ளி குதிச்சு ஓடும். அதே ஒரு எருவு மாடோ ஒரு பன்னியோ இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? அது வாழை சதக்குன்னு போயிட்டு சலக்குன்னு படுத்துக்கும். நாம் ஆடு மாதிரி. அதனாலதான் கர்த்தர் சொல்லும் பொழுது என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நான் மேய்ப்பன், நீங்கள் ஆடுகள் அப்படின்னு சொன்னார். நம்மளை பார்த்து ஆடுகள்னு சொன்னது காரணம் என்ன? பாவத்தை விட்டு விலைக்கு ஓடுவேன் அப்படின்னு சொன்னார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சன்னிதானத்துல தேவனுக்கு விருப்பமானவைகளை செய்வன், தேவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அதனாலதான் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அவர் விதமா சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 14 இருந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து.
அந்நிய நுகத்திலே ம். அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருக்கிறீர்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அநீதிக்கும் சம்பந்தம் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேச்சாளருக்கும் இசை வேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நான் அவர்களுக்கு உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆனபடியால் வாசிங்க. அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து உலகத்தோடு ஒட்டி போகாதபடி அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் விதமாக வாசிக்கிறோம். பேதுரு ஒரு பெரிய நீண்ட பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும் பொழுது சகோதரர்கள் மனசாட்சியினால் குத்தப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, சகோதரர்களே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பேதுரு விதமான ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 38 இருந்து. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஹல்லேலூயா. என்ன சொல்ல? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை, பேலியாளி இசை ஆயுதமா இசையோ இருக்க விசுவாசிக்கும் இசை இருக்காது, இசைந்து போகாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் தேவனோடு ஐக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரும் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதனால நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆலயமா இருக்கிறவர்கள் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். அதனால நாம் உலகத்தினுடைய காரியங்களை நோக்காதபடி, உலகத்தினுடைய அவங்க அப்படி இருக்காங்களே, அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களே, அது அல்ல. அவங்கள பார்க்கிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இறைவனை பார்த்து இறைவனுடைய அடிச்சோடில் நடப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தேவன் அழைத்தது அவரை பார்த்து அவருடைய அடிச்சோடில் நடப்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். அவருடைய சீசராகத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சீசர்கள் அவரைத்தான் பின்பற்ற வேண்டும். இயேசுநாதருடைய சீசர் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுநாதர் தானே குரு, அவரை தான் பின்பற்றணும். அவரை விட்டுட்டு நீ உலக பிரகாரமான காரியங்களை பின்பற்றுவாயானால் எது நிமித்தம் உண்டாகிற காரியம் ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தேவ புத்திர மனுஷகுமாரத்தில் அதிக சௌந்தரியமுள்ளவர் கண்டு அவர்களிடத்துல பெண் கொண்டபடினாலே நீங்க தேவ மனிதர்கள் அழிந்து போனார்கள். தேவ சந்ததி ஒரு பெரிய ஒரு சந்ததி, இப்ப தேவ புத்திரர்கள் என்று சொல்லுகிற ஒரு பெரிய சந்ததி உருவாகி அழகாக நடந்து கொண்டு வந்தது. ஆனால் இவர்கள் இடையில என்ன பண்ணினார்கள் என்றால், மனுஷகுமார்த்திகள், அதாவது சபிக்கப்பட்டு போன காயினுடைய மற்ற மனிதர்களுடைய குமாரத்தையும் இவர்கள் கல்யாணம் முடித்து என்ன செய்ய, உலக பிரகாரமான ஆடல் பாடல் பல விதமான காரியங்கள், தேவனுக்கு ஒரு விருப்பம் இல்லாத காரியங்கள்,
வெள்ளி பொண்ணெல்லாம் வைத்து வணங்குவதும் விக்கிரகாரங்களை செய்வதும் பல விதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். நோவா எத்தனை வருஷம் மழை வரப்போகுதுன்னு சொன்னாரு? 100 வருஷம். 100 வருஷமா சொன்னார். 500ஆவது வருஷத்துல நோவாவுக்கு 500ஆவது வயதாகும் போது அவருக்கு சேம் காம் யாப்பேத் பிறந்தார்கள் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் பிறந்த பொழுது கர்த்தர் என்ன செய்யறாராம்? சேம் காம் யாப்பேத் பிறந்த பொழுது என்ன செய்யறாராம்? பேலை கட்டுன்னு சொல்றார். பேலை கட்டு, வானத்தின் மதகுகளை திறக்கப்படும், பூமியின் கண்கள் திறக்கப்படும், பூமி அழிக்க போறேன், ஜனத்தினால அழிக்க போறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த 100 வருஷமாக நோவா பிரசங்கிக்கிறார். 100 வருஷமாக அவருடைய பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து, இவங்க அப்பா ஒரு பேலையை கட்டுன்னு இருக்காரு இல்லையா, அந்த பேலை கட்டுறதுக்காக இவங்க எல்லாம் உதவி செய்யறாங்க. உதவி செய்யும் பொழுது என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு வச்சு, பிள்ளைகள் 3 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ 8 பேர். இந்த 8 பேர் மாத்திரம்தான் உள்ளே போனார்கள். வேற யாருமே நோவாவுடைய வார்த்தையை கேட்கல. காரணம், அவங்க எல்லாம் உலகத்து மேல ரொம்ப அட்ராக்ஷனா இருந்தாங்க. உலகம் அப்படி ஜாலியா அனுபவிக்கணும். ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட போய் சொன்னார், உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ண நீ சொன்னாரு. அந்த இதுல போயிருக்கீங்களா, ஃபிளைட்ல போயிருக்கீங்களா? என்ன ட்ரெயின்ல வர்றது பொறுப்பாடு, இல்ல ஃபிளைட்ல போக சொல்றீங்களா? நாங்க படாத பாடு போட்டு ஏதோ காசு கிடைக்குது பண்ணி நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம், நீங்க வேற ஃபிளைட்ல போனீங்களா, அதுல போனீங்களா? அப்ப அவர் சொன்னார், நம்ம எதுக்கு சம்பாத்தியம் பண்றோம்? நல்லா என்ஜாய் பண்ணணும், உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா இது பண்ணணும், அதை செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு. அவங்க உலகத்தை என்ஜாய் பண்றதுக்குன்னே சம்பாத்தியம் பண்றாங்க. உலகத்தை என்ஜாய் பண்றதுக்குன்னே சம்பாத்தியம் பண்றாங்க. அவங்களுக்கு கோடி கோடியா கொட்டும், எப்படினாலும் சம்பாத்தியம் பண்ணலாம், சம்பாத்தியத்தை எப்படினாலும் பண்ணிடலாம், கொட்டும், உலகத்துல ஜாலியா இருக்கு. ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ உலகத்தை அனுபவித்தார்கள். உலக பிரகாரமா போகும்போது உலகத்தை அனுபவித்தார்கள், உலக காரியங்களை செய்தார்கள், உலகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இறைவன் சொல்லுவார், மேல பாருப்பா, நான் மேல உட்கார்ந்துருக்கிறேன், மேல வா, நீ மறிச்சு போனா உன் ஆத்துமா நரகத்துக்கு போயிரும், பரலோகத்துக்கு உன்னதமான இடத்துக்கு வரணும், வாப்பா நான் மேல உட்கார்ந்துருக்கேன் வான்னு சொல்றேன். அவர் அங்கிருந்து நம்மளை அழைச்சிக்கிட்டே இருக்கிறார். அன்னைக்கு யாருமே என்ன செய்யறது இல்லை, சத்தத்தை செவி சாய்க்கிறதே இல்லை, கேட்கறதே இல்லை. கேட்காதனால நோவா மாத்திரம் தேவபக்தியுள்ளா இருந்த அப்படின்னா, நோவாவுடைய குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்றினார், எல்லாரையும் அழித்து போட்டார். அப்படித்தான் ஜலத்தினால் அழித்தது போல மறுபடியும் ஒரு நாள் இந்த பூமி அழிக்கப்படும். அப்பொழுது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு கடந்து போவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக ஆனந்த களிப்பு உண்டாக என்று எசையா 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது ஆனந்த களிப்போடு பாடி செய்யணும் வருகிறது. யாரு தெரியுமா? இந்த உபத்திரம், இந்த போராட்டம், இந்த துன்பம், இந்த உலகத்துல இருக்கும் பல விதமான பிரச்சனைகளை கலக்கலக்கம் இருக்கும்போது கர்த்தருக்காக காணப்படுவர்கள் மாத்திரம்தான் அங்க வர முடியும். சீயோன்னு பேர் வச்சுக்கலாம் அந்த பூமியில. சியோன், எருசலேம், சாலேம், யெகோவா, மரணதா, அப்படி இப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கலாம். இதெல்லாம் பரலோகத்துல இருக்கிற பேருடைய சாயல், அதுதான் வச்சிருக்கேன். ஆனா உன்னதமான சீயோனும் சமாதானத்தை உண்டாக்க எருசலேம் எல்லாம் பரலோகத்தினுடைய காரியங்கள். நாம் அங்கே போக வேண்டுமானால் வேத வசனம் சொல்லுகிறபடி, வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறபடி நாம் வாழ்ந்து நாம் கடந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புவதற்கு பல கவர்ச்சிகரமான காரியங்கள் உலகத்திலே உண்டு. அவைகளை நோக்கி மயங்கி நாம் வீழ்ச்சி அடையாதபடி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற வேண்டும் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது என்ன செய்யணுமா? மகிமை மேல் மகிமை அடைந்து, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாகத்தானே, எந்த சாயலாகத்தானே? இயேசுநாதருடைய சாயலை போல
சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுவப்படுகிறோம். பிலிப்பியர் 3:26 ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுவப்படுத்த. எப்போ தெரியுமா? நாம் ஆண்டவருக்காக காணப்படும் பொழுது. ஆனா நமக்கு நிறைய போராட்டம் வரும், பிரச்சனை வரும், துன்பம் வரும், இடர்கள் வரும். சில நேரங்களில் நாமளே வீழ்ச்சி அடைஞ்சிருவோம், மறுபடியும் எந்திரிச்சு ஓடுவோம். ஆனாலும் நாம் பண்ணுகிற முயற்சி, நாம் ஆண்டவருக்காக பண்ணுகிற பிரயாசம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்கு அதிக பிரயாசப்படுறதுனால நான் பண்ற தப்பு அதிகமா பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அதுக்காக தப்பு பண்ணலாம்னு நினைக்க கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா நிறைய தப்பு பண்ணுவாரு. ஆனா ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அந்த தேசத்துக்கு போனதுனால ஆண்டவர் என்ன செய்யல, அவருடைய எந்த தவறையும் பெருசா எடுக்காம அவரே பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருந்தார். அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? விசுவாசிகளின் தகப்பன். அப்போ அவ்வளவு மேன்மையை நம்ம கொடுத்து வச்சிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மேன்மையை நாம் அடைய வேண்டுமானால் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக, பரிசுத்த சன்னதியாக, தேவபுத்திரர்களாக நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம், எண்ணம், சிந்தனை எல்லாம் ஆண்டவர் நோக்கி இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே இந்த ஆலயம், நாம் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்களால் என்றும் அறியீர்களா? வாசிங்க. ஆகையால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கீங்க. இயேசுநாதருடைய ரத்தத்தினால கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க. அதனால தேவனுக்கு உடையவர்கள் நீங்கள். அதனால நீங்க யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை தான் மகிமைப்படுத்தணும். வேற யாரையும் மகிமைப்படுத்தக்கூடாது. யாருக்கும் புகழ்ச்சி செலுத்தக்கூடாது. இறைவன் ஒருவருக்கே புகழ்ச்சி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால நாம் எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படும். எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எப்பொழுது மணவாளன் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து அவருக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் வரும்பொழுது அவரோடு நம்மை ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்துல விசுவாச ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓட்டத்தை சிதறடிக்கும்படியாக சாத்தான் பலவிதமான இடர்களை உருவாக்குவான். அதுல நாம் சிதறாதபடி, இடராதபடி நாம் கர்த்தரையே நோக்கி போக வேண்டும். விதமாக உலகம் அழகாக இருக்கிறதே, கவர்ச்சியாக இருக்கிறதே, உலகம் நன்றா இருக்கிறதே என்று சொல்லி அடித்தளத்துல போய் கையை முடக்கி தூங்கிட்டு இருக்க கூடாது. யார் அடித்தளத்துல கை முடக்கி தூங்கினது? யோனா கொடுக்கப்பட்ட வேலை என்ன? நினிவேக்கு போ, அங்க கொடும் பாவிகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மனம் திரும்புதற்கு சுவிசேஷத்தை சொல்லு. ஆனா இவர் எங்க போனாரு? தர்சீசுக்கு ஓடி போனார். கப்பல் ஏறினாரு, அடித்தளத்துக்கு போனாரு, காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினாரு, கப்பல்ல இடம் கிடைச்சி அடித்தளத்துக்கு போனாரு, நீட்டா பெட்டை விரிச்சாரு, கைய வச்சுட்டு பேசாம நல்லா ஒரு தூக்கம், செம்ம தூக்கம் தூங்கிட்டு இருந்தார். அங்க மேல இருக்கிறவங்க எல்லாம் கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, மேல இருக்கிறவங்க எல்லாம் கதறான். இவருக்கு அதை பத்தி கவலையே இல்லை. கப்பல் மாலுங்க, என்னப்பா நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்கிறோம், நீ இப்படி தூங்குறியே, எழுந்திரி முதல்ல. என்ன நல்ல தூக்கத்துல இருக்க மனுஷனை எழுப்பி போட்டான்னு பார்த்து திரு என்ன எழுந்திரி முதல்ல. யாரு நீ? எந்த ஊர் உனக்கு? எங்கிருந்து வந்த? எங்க போற? உன் பேர் என்ன? உன் தொழில் என்ன? நீ எந்த தெய்வத்தை வணங்குற? பயங்கரமான, அதாவது போலீஸ் கேள்வி இருக்கும் இல்லையா, அது மாதிரிதான் கேப்டனுடைய கேள்வி. நானு எப்ரேயன். எங்க போற? தர்சீஸ்க்கு போறேன். எதுக்கு போற? அது எழுந்து நீ உன் கடவுளை வணங்கு. அங்கெல்லாம் கப்பலே ஆடி நடந்து மூழ்க முடியாது இருக்குது, நீ தூங்கிட்டு இருக்க. எழுந்து வரல.
அப்புறம் செஞ்சு மேல வந்துட்டாரு. அவர் ஒன்னும் மேல வந்து எல்லாம் சரி இவ்வளவு இதா இருக்குது, யாரால இந்த பிரச்சனை உருவாக்கும், சீட்டு போட்டு அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு பார்த்தா யோனா பேர் போல் யாருக்குன்னே கேப்டன் கடுப்புல இருந்தாரு. வந்தார், ஏய் வா, உன் பேருக்கு சீட்டு விழுந்திருக்கு, நீ என்ன பண்ண? யாரா நீ, எங்க இருந்து வர, உன் பேருக்கு சீட்டு விழுந்து என்ன தப்பு பண்ணிட்டு வந்த, நீ யாரு? அப்பதான், இல்லங்க நான் வந்து ஒரு எபிரேய, நான் வானத்தையும் பூமி உண்டாக்கின, இந்த சமுத்திரத்தையும் உண்டாக்கின ஆண்டவருடைய ஊழியக்காரன், ஆண்டோடைய சன்னிதானத்தை விட்டு விலைக்கு நான் ஆண்டவர் இடத்துக்கு போச்சிருந்தாரு, எனக்கு அவன் பிடிக்கல, அதனால வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். அடப்பாவி, ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சுவிட்டு எங்களெல்லாம் பழி வாங்கின பாருடா, கடல் குந்து ஆண்டவர் கடலை கொந்தளிச்சு வச்சுட்டு இருக்காருடா. இது நான் என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, நீங்க தப்பிக்கணும் அவ்வளவுதானே, ஒண்ணு இல்ல, என்னை தூக்கி கடல் தூக்கி போட்டிருக்கு. அவர் சர்வசாதாரணமா சொன்னாரு. அவரு என்ன செஞ்சாரு, அவருக்கு எல்லா நிலைமையும் தெரிஞ்சு போச்சு, எங்க போனாலும் ஆண்டவர் விட மாட்டார். சரி, எப்படியும் எங்க போக கூடாது, யோனாக்கு என்ன, எப்படியும் எங்க போக கூடாது, நினிவேக்கு போக கூடாது. அதனால என்ன சொல்றாரு, இன்னைக்கு கடல்ல போட்டுருங்கன்ற. கடல்ல போட்டா செத்துக்கலாம், ஆண்டோட வேலை செய்ய வந்தாங்க. ஆண்டவர் அது இல்ல, நீ தான் போகணும், உன்னையதான் குறித்து வச்சிருக்கிற, கடல்ல போட சொல்ற. கடத்த அங்க ஒரு மீனை ரெடியா வச்சிருந்தாரு, தூக்கி கடல்ல போட்டது அமைஞ்சிருச்சு. அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிட்டு போறாங்க. கப்பல்ல போனவங்களும் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிட்டு அவங்க சுகமா போயிட்டாங்க. எங்க மீன் தூக்கிட்டு போயிடுச்சு. அங்க உட்காந்து ஜெபம் பண்றாரு. நான் பாசிகள் வந்துல ஆழத்துல உட்காந்து ஆண்டவரே முன்னோக்கி நான் பண்றேன். அங்க உட்காந்து ஜெபம் பண்றாரு. பொய்யான மாய்களை பின்பற்ற தங்களுக்கு வருகிறது. இவர் அங்கதானே ஓடினார், பொய்யான மாய்களை பின்பற்றி தானே ஓடினாரு. இவர் அதுக்கு ஒரு பாடு மனந்தறிவேனா, பொய்யான மாய்களை பின்பற்றி தங்களுக்கு வரும் கிருபையே போக்கடிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சந்ததி விட்டு விலகி போகும்போது யாரும் என்ன பிரதர் சபைக்கு ஒழுங்கா வர்றதில்ல, சத்தி விட்டு விலகி போயிட்டீங்களே, அவர் ரொம்ப அழகா வசனம் சொல்லுவான். இல்ல, நான் எங்க ஆண்டை விட்டு விலகி போனேன், உங்க சபைக்கு வரலன்னா நான் விலகி போனேன்னா, உங்க சபைக்கு வரலன்னா நான் என்ன ரட்சிப்பு விட்டு விலகிட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப தத்துவம் எல்லாம் பேசுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது, என்ன அது கூட தெரியாம சுகமா தூங்கிட்டு உலகம் மயக்கத்தான் செய்யும். ஆனால் வரப்போற ஆபத்து மிகவும் கொடுமையான ஆபத்து. பூமி ஒரு நாள் அழிந்து போக போகுது, எல்லாமே அழிய போக போகும், எல்லாமே அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த பூமி அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அழிந்து உருக்கி இல்லாமல் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி ஒண்ணு நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு ஒரு அடி நிலத்துக்காச்சும் அடிச்சுட்டு குடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறாங்க. அந்த ஒரு நிலம் கூட அவங்களுக்கு கிடைக்காது, எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் ஒரு நிலைக்கு வரப்போகுது. ஆனால் ஆத்துமா விளையேற பெற்றது, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது, அது நாம் இயேசுவை அறிந்து கொள்ளணும், பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒரு இலக்கத்திலே, ஒரு ஓட்டத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதை சரியாக ஓடி அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். உலகத்தை நோக்கி பார்க்க கூடாது. உலகம் மயக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலிருந்து காலை இழுத்து வெளியே தூக்கி போட்டுரும். நாம் அதிலிருந்து தப்பித்து இறைவனாக இயேசுவை நோக்கி அவருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாம் தேவபுத்திரர்களாகவே வாழ்ந்து இறை சன்னிதானத்துல இறைவன் வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்திலே காணப்படுவதற்கு ஆயத்து கூடுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளையும் ஆசிரியப்பாராக. ஆம், மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். கேட்ட வார்த்தைகள் மனதுண்டு ஒருவர் ஜெபம் யாரும் முழங்காடு பண்ணிட்டார். சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் ஆண்டவரே.